நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளை இடித்து கட்டுவதற்காக அங்குள்ள பழைய கடைகளை காலி செய்யும்படி நோட்டீஸ் வழங்கிய நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகர்ப்பகுதி முழுவதும் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருநாவுக்கரசு இணைப்பில் இருக்கிறார். திருநாவுக்கரசு, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. குன்னூர் பகுதியில் நகராட்சி மார்க்கெட் கடைகளை இடித்து கட்டுவதற்காக 15 நாட்களில் கடைகளை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து மார்க்கெட் வியாபாரிகள் இன்று 24 மணி நேரம் கடையடைப்பு செய்து தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். முன்னறிவிப்பின்றி திடீரென கடையடைப்பு செய்ததால் ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டுமே மார்க்கெட் வரும் கிராம பகுதி பொதுமக்கள் கடைகள் அடைத்திருந்ததால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதாவது குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமாக சுமார் 800 கடைகள் உள்ளது. இந்த கடைகளை இடித்து புதிதாக கட்டுவதற்கு 42 கோடி மதிப்பீட்டில் திட்டமிட்டு வேலைகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு மாற்று இடமும் வழங்காமல் கடந்த 2 தினங்களுக்கு முன் கடைகளை 15 நாட்களில் காலி செய்து நகராட்சி நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து வியாபாரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை இன்று அடைப்பு அறிவித்து அனைத்து கடைகளும் இன்று மூடப்பட்டுள்ளது. மேலும் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குன்னூர் நகரப்பகுதி முழுவதுமே அனைத்து கடைகளும் இன்று மூடப்பட்டுள்ளது. இதனால் குன்னூர் நகரப்பகுதி வெறிச்சோடி காணப்படுவதோடு முன்னறிவிப்பின்றி கடையடைப்பு நடத்தியதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம பகுதியில் இருந்து மார்க்கெட் பகுதிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்லும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளிகள் கடையடைப்பை கண்டு அதிர்ச்சி அடைந்ததுடன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளனர். கனிமொழி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருநாவுக்கரசு.